முதல்ல சுலைமான் நபி அந்த எறும்ப ஒரு சோதனை செய்ய முடிவெடுத்தார். ஒரு வருஷத்துக்கு உனக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை அப்படின்னு அவர் கேட்டப்போ சரியா 3 தானியங்கள் அப்படின்னு அது ரொம்ப உறுதியா சொல்லுச்சு. இத சோதிச்சு பார்க்க அவர் அந்த எறும்ப காத்து உள்ள போற அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கிற பெட்டியில சரியா 3 தானியங்களோட அடைச்சு வச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான முழு சாப்பாடும் முதல்லயே கிடைச்சிட்டா நீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க இல்லையா? சரியா ஒரு வருஷம் கழிச்சு பெட்டியை திறந்த சுலைமான் நபிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த எறும்பு தனக்கு கொடுக்கப்பட்ட 3 தானியங்கள்ல வெறும் 1 தானியங்களை மட்டும்தான் சாப்பிட்டு தேவையான முழு சாப்பாடும் கையில இருக்கும்போது அது ஏன் பாதி உணவை மட்டும் சாப்பிட்டு பட்டினியா கிடக்கணும்? இறுதியாக இதுக்கு அந்த எறும்பு கொடுத்த விளக்கம் ரொம்பவே ஆழமானதுங்க. நான் சுதந்திரமா வெளியில இருந்தப்போ என்னோட உணவு இறைவனோட பொறுப்புல இருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா ஒரு மனுஷனோட பொறுப்புல வந்தப்போ ஒருவேளை அவர் என்ன மறந்துட்டா என்ன ஆகுறதுங்கிற பயத்துலதான் சாப்பாட்டை சிக்கனப்படுத்தின அப்படின்னு அந்த எறும்பு சொல்லுச்சு. நெருக்கடியான நேரங்கள்ல கூட மனுஷங்களை சார்ந்து இருக்கிறத விட நமக்கு உண்மையான வாழ்வாதாரத்தை வழங்குற இறைவன் மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைய நமக்கு எப்பவுமே உண்மையான பாதுகாப்பை தரும்.